சொல்லு சொல்லு. வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கேகே செலிப்ரேட். இன்னைக்கு ஒரு டிஐஎம்எல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ரொடக்டிவான டே. காலேஜில் தான் இருக்கேன். காலேஜ்லேருந்து ஆர்பிஐக்கு நாங்கள் ஐவியாக போகிறோம். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் என் கும்பலோட சேர்ந்து ஒன்றா போகிறோம். ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேரம் காலை 9:30. அங்கே சாட்டமாக சட்டை போட்டுட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர் தான் வாத்தியார். எங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாரு. ஆனால் அதை பற்றிலாம் ஒரு கவலையும் இல்லாமல் நாங்கள் உட்காந்துருக்கோம். பார்த்தீங்களா, இதுதான் என் கும்பல். எல்லா கிளாஸ் ரூம்லேயும் வேடிக்கை பார்க்குறதுக்குனே ஒரு ஜன்னல் இருக்குமே, அதுதாங்க அந்த ஜன்னல். அதுவும் தெரியுதே அந்த கண்ணாடி வீடு, அதுதான் எங்களோட கனவு வீடு. அதே மாதிரி நாங்களும் படித்து சம்பாதிச்சு கண்ணாடி வச்ச வீடை கட்டுறோண்டான்னு வெறியோடு இருப்போம். ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அவ்வளோதாங்க, எங்கள் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 12:30. அப்படியே நடந்து போயிட்டு எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதுக்கு நடுவில் எங்கள் அமிதாப் மாமா கால் அடிச்சுட்டு நான் காலேஜுக்கு வந்துட்டேன் டீன்னு சொன்னாங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. அப்படியே அந்த ஜந்துவையும் கூட கூட்டிகிட்டு வாட்ச்மேன் அங்கிள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வெளியே போனோம். பஸ் வந்துருச்சு. பஸ்ஸில் இருக்கிற எல்லா புளி மூட்டைங்களையும் தூக்கி போட்டாச்சுங்க. இந்த கும்பலாக போனாலே எல்லோரும் வந்துட்டிங்களா, எல்லோரும் ஏறிட்டிங்களா அப்படின்னு 10 தடவை கவுண்ட் எடுக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஸ்டாப்பிங் வந்துருச்சு. நாங்கள் இறங்க வேண்டியது. அப்படியே லைட் ஹவுஸ் கிட்டே இறங்கிட்டு அங்கேருந்து வேறு பஸ் மாறி போனோம் போல். அது எங்களுக்கு என்னன்னு தெரில. நம்ம சங்க தலைவி ஷாலினி அவர்கள் வேறு யார்கிட்டயோ போய் கேட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, 5 பஸ் வருமா? அந்த அக்கா ஏதோ ஒரு பஸ் நம்பரை சொல்லி விட்ருக்காங்க போல். திருப்பி அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த வேலையில் அந்த பஸ்ஸும் வந்துருச்சு. பார்த்தீங்களா, நம்ம அமிதாப் மாமா பஸ்ஸில் ஏறினோடனே ஒரே ஸ்டைல்ஸ் தான். இவங்க தான் எங்கள் எக்ஸ்ரெப் யுகா. அதுக்கப்புறம் அங்கே எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கள் பயணத்தை திருப்பியும் நாங்கள் மேற்கொண்டோம். இந்த பஸ்ஸில் நமக்கு நாம் டிக்கெட் எடுக்கிறது பத்தாதுன்னு இந்த ஏறுற பயணிகளா, ஏமா கொஞ்சம் ப்ராட்வே வாங்கித்தாமா, கொஞ்சம் பாரிஸ் வாங்கித்தாமான்னு சொல்ல அவங்களுக்கும் நாங்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்து சமுதாய உதவியெல்லாம் மேற்கொண்டிருக்கோன்னா பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக எங்களோட பஸ் பயணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் செக்ரட்டரியேட்டை நோக்கி நடந்துட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்களை ஆர்பிஐ ஆஃபீஸர் கிட்ட இருந்து சந்திக்கிறேன். மிஸ்டர் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் யுகா. 19 வருஷமா சென்னையில் இருந்த என்னையே சென்னைக்கு ஒரு ட்ரிப்பு வந்த மாதிரி என்னை ஆக்கி விட்டாளுங்க. ஒரு வழியாக நாங்கள் ஆர்பிஐக்கு வந்துட்டோங்க. உள்ளே போனோடனே எங்கள் மேம் இருந்தாங்க. அவங்க அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ரூமில் உட்கார வச்சுருந்தாங்க எங்களெல்லாம். ஸோ அடுத்து உள்ளே போகிறதுக்காக செக்யூரிட்டி செக்கப்புக்காக எங்களை இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே அனுப்பியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் கம்பியாக எதுவும் இருந்தது. அதை பார்த்தோன்னே டக்குன்னு பயம் வந்துருச்சு. பட் பார்த்தா அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. போகும்போது செக்யூரிட்டி செக்கப் இருந்தது. அதை முடிச்சுட்டு இப்படி உள்ளே போனால் ஆர்பிஐ உங்களை அன்புடன் வரவேற்கின்றதுன்ற மாதிரி சிம்பிள்லாம் போட்டுட்டு ஃபினான்ஷியல் கேலரிக்குள்ளே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ எங்களோட ஐபி விசிட்டோட மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கேலரியை விசிட் பண்ணுறது தான். I hope you are all commerce students. All commerce students. அங்கே போனோடனே அங்கேருந்து ஆர்பிஐ ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போனதுலேயே இந்த ஒரு மிஷின் தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 500 ரூபா 1000 ரூபா நோட்டெல்லாம் செக்யூரிட்டி செக்கப்ஸ் நிறைய இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நோட்ஸில் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி செக்கப் மிஸ் ஆகிருந்தால் கூட இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா, அந்த நோட்ஸ் எல்லாமே டெமாலிஷ் பண்ணிடும். இந்த மாதிரி பொடி பொடியாக ஆக்கி கையில் கொடுத்துருமா. எல்லா செக்யூரிட்டி செக்கப்ஸும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த நோட் பக்காவாக வெளியே வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த ஃபினான்ஷியல் கேலரிக்குள்ளே உள்ளே போனால் இந்த மாதிரி செவுத்துலலாம் நிறைய ஸ்கீம்ஸ் ஒட்டி வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம ஒரு லுக்கு விட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி மரத்தில் ஏதோ ஏடிஎம் ஆப்லாம் தொங்க விட்ருந்தாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா இந்த பேங்க்கோட டேர்ம்ஸ்லாம் நிறைய எழுதி வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு திருப்பி நம்மளை எங்கேயோ ஏதோ ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ நம்ம போகிற ரூம் ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியல் போல். அங்கே கேமரா ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் மோஸ்ட்லி ரொம்ப கவர் பண்ண முடியலங்க. அதுக்கு மன்னிக்கவும்.
ஏன்னா பின்னாடியே போலீஸ் நின்றுட்டுருந்தாங்க. யாரெல்லாம் கேமரா யூஸ் பண்ணுறா அது இதுன்னெலாம் பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து நம்மளை லிஃப்ட்டில் ஏற்றிட்டு அவங்களோட மேலே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இதுதான் அவங்களோட ஆஃபீஸ் போல். அவன் கேபினில் உட்காந்து சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். போய் பார்த்தா நம்மளை ஒரு மினி ஆடிட்டோரியம்குள்ளே கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி உட்கார வச்சிட்டாங்க. கிளாஸில் கவனிக்கிற லெக்சரரே எங்களால் தாங்க முடியாது. திருப்பி இங்கே வந்து ஒரு லெக்சரரை கவனிக்க விட்டாங்க ஒரு 1.5 மணி நேரத்துக்கு. பேங்க்னா அது, பேங்க்னா இது, பேங்க்கோட டேர்ம்ஸ் அது இதுன்னெலாம் பிளேடு போட்டு அறுத்துட்டான். இந்த சோத்து மூட்டையை அவங்க கொடுத்தோன்னே தாங்க ஒரு மனநிறைவாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ நேரம் வச்சு எங்களை அறுத்ததுக்கு, பிளேடு போட்டதுக்கு இதுதான் எங்களுக்கு ஒரு மனநிறைவு. வழியாக எங்களோட ஐவி விசிட் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். அது எங்கே போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. பீச்சுக்கு போகிறதுக்காக ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பஸ் எதுவுமே வராதனால 3 ஆட்டோ பேசிட்டு நாங்கள் புக் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். அங்கே போய் சேரும்போது ஒரு மணி 4:30 இருக்கும் பீச்சுக்கு. அப்போவே வெயில் செம கொளுத்திஃபைங். பார்த்தீங்களா என் கும்பல் ஒன்று தலையில் முக்காடு போட்டும் கொடையை பிடிச்சிட்டும் நடந்துட்டு இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோங்க. இதுதாங்க பீச்சு. ஏதோ புதுசா பாக்குற மாதிரி நாங்களே 4 தடவை பார்த்துட்டு வீடியோ எடுத்தோம். அவ இருந்த பசிக்கு அவங்க கொடுத்த பொட்டலத்தை ஒரு இடத்துல உட்காந்து பிரித்து மேய ஆரம்பிச்சிட்டாளுங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சோடனே பீச்சுக்கு வந்ததே விளையாடுறதுக்காக தான். தண்ணி பக்கம் எல்லாரும் ஓடிட்டோம். ஒரு வழியா எங்க ட்ரிப் வைண்ட் ஆயிடுச்சு. ட்ரிப்பே கிடையாது, ட்ரிப்லாம் இல்ல, unplanned scenario of our students. என்ன தெரியல, ஏதோ ஒன்று பண்றோம். ஆனா வந்திருக்கோம். ஆனா இந்த பயணத்துல எனக்கு மிகவும் பிடித்த பகுதி எதுனா, பஸ்ல நம்ம ஷாலினி அவர்கள் வந்து கிருத்திகாவை ட்ரை பண்ணாங்க. ஃப்ராட். Oh my god. என்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம பஸ் பப்ளிக் ஆமா. ஷாலினி அவர்களே, உங்களுக்கு இந்த ட்ரிப்ல பிடிச்ச பகுதி என்ன? அதுதான் சொல்லுவோம். ட்ரிப்ல பிடிச்ச பகுதியா? பீச் தான். பீச் தான். அங்க போட்டு நம்ம இதுக்கு பீச். பவித்ரா அவர்களே, உங்களுக்கு வணக்கம்ங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய். I like to watch YouTube அதனால தான். சரி, என்ன பகுதியா? பஸ். என்ஜாயபிள், நைஸ், ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பஸ். ஃபர்ஸ்ட் சீட் ரோல பார்த்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. நல்லா இருக்கு. நைஸ். ஃபைனலி ஒரு என்ன சொல்ல, 3 வருஷம் காலேஜ் படிச்சதுல இதுதாங்க ஒரு உருப்படியான சம்பவம் நான் சொல்லுவேன். அடுத்து சிக்மங்களூர் ட்ரிப் ஒன்று வருது. Stay tuned for that. Until then it's bye from Kiki. Bye bye.